ஹாய் ஹலோ கைஸ். சூப்பர் வார்ம்ஸ் வந்தும் மீல் வார்ம்ஸ் வந்தும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்படி அதுக்கிட்டேருந்து, அதாவது அந்த இடத்துலேருந்து எக்ஸு தனியாக அந்த வண்டு தனியாக பிரிக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்னுடைய மெத்தடு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மெத்தடு இருக்கும். இது வந்து என்னுடைய மெத்தடு. இதுதான் கரெக்டான மெத்தட்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். மீல் வார்ம்ஸுக்கு தனி ஜல்லாடை, சூப்பர் வார்ம்ஸுக்கு தனி ஜல்லாடை. சரிங்களா? நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம் பாருங்கள், இந்த மாவு ஜல்லடை ஜலிக்கிறது அதுதாங்க. அது வந்து வீட்டில் வச்சுருக்கிற மாவு ஜல்லடை வந்து மீல் 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 வார்ம்ஸு. அதுக்கெல்லாம் வந்து எக்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கும். மண்ணோட மண்ணாக அதோடய வேஸ்ட்டு இது அளவில் இருக்கும். அதுக்கு அது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து சூப்பர் வார்ம்ஸுக்கான ஜல்லாடை. சரிங்களா? இதில் தான் வந்து சூப்பர் வார்ம்ஸை ஜலிக்க முடியும். ஏன்னா இதோடைய வேஸ்ட்டும் இதோடைய எக்ஸும் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், இந்த கண்டெய்னர் வந்து மீல் வார்ம்ஸ் வச்சுருந்த கண்டெய்னர். இதில் வந்து அப்படியே ஒரு சில மண் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து எக்ஸு இருக்கலாம். எக்ஸு இருக்குன்னு நம்மளால் எங்கே இருக்குதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்கும். அது நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். அதாவது நீங்கள் அந்த வண்டை தனியாக பிரித்து எடுத்துகிட்ட பிறகு சொல்கிறேன். அவசரப்பட்டு நீங்கள் அதெல்லாம் சுரண்டி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜலிக்கும் போது கூட உள்ளே கையை வச்சு நம்ம இது பண்ணுறேன், சீக்கிரம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு கிளறக்கூடாது. இந்த மாதிரி ஆட்டுற இதுலேயே கீழே கொட்டும். சரிங்களா? மண் தனியாக, அப்படி தனியாக வண்டு தனியாக, அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் கையை வச்சு பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பர் வார்ம்ஸ் உடைய வண்டு இப்போ வந்து இந்த அளவுக்கு என்னுடைய மதர் கல்ச்சர் இருக்குது. இப்போ இந்த வண்டை வந்து நீங்கள் அந்த மீல் வார்ம்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கையில் எடுத்து போட்டு ஜலிச்சிட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுங்க வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் 2-3 செகண்ட் கையில் வச்சுருந்தாலே உங்கள் கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் அதனால டிசீஸ்லாம் அதெல்லாம் அப்படி வைக்கிறது கிடையாது. சும்மா கொஞ்சம் தோல் பிஞ்சா மாதிரி இருக்கும். சும்மா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பூச்சி கையில் வச்சாலே ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எப்படி பிடிக்கணுன்னா, நான் எப்படி பிடிப்பேன்னா, தனியாக ஒரு வண்டை மட்டும் பிடிக்கும்போது இதில் நான் காட்டுவேன். சைடு வாக்கில் நீங்கள் அழுத்தி பிடிச்சா மாதிரி பிடிக்கணும். இப்போ நான் பிடிச்சி காட்டுவேன் பாருங்கள். இப்படி பிடிச்சிட்டு சைடு வாக்கில் பிடிக்கணும். அதாவது மூஞ்சி முன்னாடி இருக்கும், உடம்பு பாடியை மட்டும் சைட்லேருந்து பிடிப்பேன். அதுக்குன்னு ரொம்ப கீழே பிடிச்சிட்டாலும் வயிற்றை அமுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்கில் முடிஞ்சிடும். அந்த வண்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படும். அது உயிரோடு இருக்குமான்னு கூட தெரியாது. ஓகே கைஸ், இது இப்போ நான் க்ளீன் பண்ணேன், அதனால் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், பாய்.